வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். டிப்ளோமாக்கு ஊரிலும் யாருமே இல்லை. இந்த சொந்த ஊரும் ரத்னபுர, அங்கே யாருக்குமே தமிழ் தெரியாது. ஆனால் பிரிவினா பாடசாலைக்கு வந்த பிறகு விஜயநாயக சார் என்ற ஒரு சிங்கள சார், எழுத்து மட்டும்தான் தமிழ், அர்த்தம் சிங்களத்தில் தமிழ், பேச்சு தமிழ், இலக்கணம் இலக்கியம் எல்லாத்துக்கும் இலக்கணம் இலக்கியம் எல்லாத்துக்கும் வந்தது. சுவாமி வேறு ஆட்களுக்கு செய்ய முடியாத விஷயங்கள் முடியாத விஷயம் தானே நீங்கள் செய்கிறீர்கள். எனக்கு இந்த மொழி தான் ஆசை, தமிழ் மொழி தான். தமிழ் மொழி ஏனென்றால் எனக்கு தெரியாத தமிழ் உணவு தமிழ் ஆட்களுக்கு கதைக்கான நாங்கள் இப்போ இதுவரை நான் 5-6 முறை சென்னைக்கு போயிருக்கு. தேர்தலாக வருவர்கள் தமிழ் படித்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. தர்மம் தானே. எனக்கு அரசியல் இனம் மதம் எதுவும் இல்லை. ஐம்பெருங்காப்பியங்கள் என்னுடைய ஐம்பெருங்காப்பியங்களில் மணிமேகலை தான் நான் ஆய்வு செய்த நூல். சவரக்கத்தி இருக்குதான். சவரக்கத்தி எதுக்கு பயன்படுத்துவீங்க? சவரம் செய்யறது, தலைமுடி வெட்டுவது. ஆனால் அதில் கழுத்தும் வெட்டலாம் தானே. தமிழாக்களும் சிங்களாக்களும் தனது மொழிக்கு ஆசை இருக்கு, அன்பு. ஆனால் அதிகமாக பயன்படுது இங்கிலீஷ் தானே. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது ஏனென்றால் இந்த தானமும் தவம் இந்த இரு காரணமாக தான் மழை என்று இந்த இயற்கை வசதி கிடைக்கும். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று எங்களோடு இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரதன தேரர் அவர்கள் தான். இது சமூக வலைத்தளங்களையும் சரி செய்தி ஊடகங்களையும் சரி இன்று பெரும்பாலும் பேசப்பட்டு வர விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இவர் ரதன தேரர் அவர்கள் தன்னுடைய பட்டத்தின் பின் டிப்ளோமாவை தமிழில் சேர்ந்திருக்கிறார். அவருடைய பிரதான பாடமாக பட்டத்தின் பின் டிப்ளோமாவுடைய பிரதான பாடமாக தமிழ் இருக்கின்றது. முதலில் அதற்காக அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள். வணக்கம். வாழ்த்துக்கள் உங்களுடைய டிப்ளோமாக்கு. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த தமிழ் மொழி சார்ந்த ஆர்வம் இல்லை தமிழ் சார்ந்த ஆர்வம் எப்படி வந்தது? நாங்கள் பிரிவினா பாடசாலையில் தான் படிக்க வேணும். துறவர் பிக்குமார்கள். சின்ன வயதில் இருந்து எனக்கு தமிழ் எழுதலாம், எழுத முடியும். தமிழ் மொழியை எழுதலாம். குடும்பம் சார்ந்த ஏதாவது தெரியாது. அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஊரிலும் யாருமே இல்லை. இந்த சொந்த ஊரும் ரத்னபுர, அங்கே யாருக்குமே தமிழ் தெரியாது. ஆனால் பிரிவினா பாடசாலைக்கு வந்த பிறகு விஜயநாயக சார் என்ற ஒரு சிங்கள சார், அவர் ஆங்கில ஆசிரியர். அவருடைய 60 வயதில் தான் அவர் தமிழ் படித்தார். அப்படி நன்றாக தமிழ் தெரியும் அவருக்கு. அவர் மாலை நேரத்தில் பிரிவினாவுக்கு வந்து தமிழ் மொழியை சொல்லித்தந்தேன். அந்த அப்போ தான் ஆசை வந்தது. ஆனால் எழுதலாம், படித்த எல்லா எழுத்துக்கள் தெரியும். அப்போ எதுவும் தெரியாது. எல்லாமே தமிழில். இப்போ ஆங்கிலத்தில் மெசேஜ் பண்ணிக்கிறது மாதிரி தமிழில் நான் டெய்லி நடக்கிற விஷயங்கள் தமிழ் எழுத்துக்கள் எழுதுவேன். ஆனால் மொழி எழுத்து மட்டும்தான் தமிழ், அர்த்தம் சிங்களத்தில் தான் வரும். அப்போ தான் ஆசை வந்தது. அதுக்கு பின்னர் பிரிவினா ஓலெவல் எக்ஸாம் இருக்கு. அது நான் தமிழ் மொழியும் நான் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. சும்மா போட்டேன். அதில் தமிழ் மொழியும் போட்டேன். தமிழ் மொழி. அது 10 மொழி இருக்குது, 10 பாடம் இருக்குது. பாடத்தில் 10வது தமிழ் மொழியும் நான் போட்டு எழுதினேன். அதுக்கு ரிசல்ட் B வந்தது. ரெண்டாம் மொழி தமிழ் தானே. அது ஈஸி. நாய் பெயர் புத்தகம் சில சிங்களம் படிக்கிறேன். அதுக்கு பிறகு நான் ஓலெவல் தமிழ் படித்தேன். என்னுடைய முதல் டிகிரி இலங்கை பௌத்த பாலி பல்கலைக்கழகத்தில் எடுத்தேன். அதுக்கு பிறகு நான் அங்கே தமிழ் டிப்ளமா செய்ய வேணும் என்று தமிழ் டிப்ளமா எக்ஸாமுக்கு நான் போய் அது ஃபினிஷ் பண்ண பிறகு எனக்கு 4 A வந்தது. அதில் தமிழ் வரலாறு தமிழ் பேச்சு தமிழ், இலக்கணம் இலக்கியம் எல்லாத்துக்கும் வந்தது. ஆனால் எனக்கு எழுதலாம் ஒன்றுமே தெரியாது. எழுதுவீங்க, ஆனால் அதில் பொருள் தெரியாது. பொருள் தெரியாது, எதுவும் தெரியாது. விளக்கம் பெருசாக தெரியாது. எக்ஸாமுக்கு ஓகே, எக்ஸாம் எழுதலாம், புத்தகம் வாசிக்கலாம். ஆனால் வாசிக்கலாம், கிளி மாதிரி வாசிக்கலாம், அர்த்தம் தெரியாது.
கிளி மாதிரின்னு சொல்றீங்களா, அதே பெரிய ஒரு உவமை தானே. ஓம் கிளி மாதிரி கிளி மாதிரி சொன்னதை அப்படியே சொல்லலாம். ஓமைகள் அப்போ படித்தேன் நான், இரட்டை கிளவி அதே மாதிரி படித்தேன். ஆனால் இப்படி பேச முடியாது, இப்போ நான் உங்களுடன் பேசுகிறது மாதிரி பேச முடியாது. அதுக்கு பிறகு என்னுடைய முகநூலை நான் தமிழ் மொழியில் ரத்தன, என்னுடைய பேரை இந்த ரத்தன தேரர். நான் இந்த ரத்தன கொஞ்சம் நீளமாயிரு, சின்ன ஷோட்டா ரத்தன தேரர் என்று தான் பேர் போட. அதுக்கு பிறகு சரியாக நிறைய பேர் ரிக்வெஸ்ட் வந்தது. அவருடன் தெரிகிற தமிழில் பேசினேன், தெரிகிற தமிழ். அப்படி பேஜ் தான் வளரும். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இப்போ இதுக்கு பிறகு தெரியும் தான், இந்த மொழி சார்ந்த சிலர் இது தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடும். அப்போ உங்களோட மொழி சார்ந்த, அதாவது சிங்கள மொழி சார்ந்து பயணிப்பவர்களாலே ஏதாவது விமர்சனம் வந்தது அவங்களுக்கு? நீங்கள் தமிழ் மொழியிலேயே தொடர்ந்து உங்களுடைய சமூக வலைத்தளங்கள், ஏன் நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் அந்த அளவுக்கு நேரடியாக காட்டுங்க, ஏன் சமூக வலைத்தளங்கள் பல பேர் சொல்லுவாங்க, சுவாமி வேறு ஆட்களுக்கு செய்ய முடியாத விஷயங்கள், முடியாத விஷயம்தானே நீங்கள் செய்கிறீங்கள், தமிழ் எங்களுக்கு சரியான கஷ்டம், உங்களுக்கு எப்படி இப்படி அழகாக எழுதலாம் அப்படி சொன்னாங்க. நல்ல விஷயம் தான் வந்திருக்கு. ஓம் எதிர் இல்லை, இதுவரையும் இல்லை, இதுவரைக்கும் வரையில இல்லை, இதுவரையும் வரையில்லை. என்னென்னா இது யாருமே படிக்கல தானே, அந்த தமிழ் மொழியில் உள்ள அந்த அவசியம் அவங்களுக்கு இருக்கு, அதனால் யாருமே எதிரி இல்லை. அடுத்த நீங்கள் இந்த அரசியல் களங்கள்லையும் இப்போ கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறீங்க, அல்லது முன்னே உங்களுக்கு இந்த அரசியல் களங்கள் பற்றின ஆர்வம் இருந்ததா? அரசியல் தொடர்பான பேசுகை அப்படி ஏதாவது அரசியல் களங்கள் என்ன சொல்ல, அரசியல் தொடர்பான பேசணுமெண்டு? இல்லை இல்லை, எனக்கு இந்த மொழி தான் ஆசை, தமிழ் மொழி தான். தமிழ் மொழி ஏனென்றால் எனக்கு தெரியாத தமிழ் உணவு, தமிழ் ஆட்களுக்கு கதைக்கான நாங்கள் இப்போ இதுவரை நான் 5-6 முறை சென்னைக்கு போயிருக்கேன், நண்பர்கள் கூட அங்கே தமிழகத்தில் பல பேர் நண்பர்கள். இன்றைக்கும் காலமே 2-3 பேர் கால் பண்ணி வாழ்த்து திருத்தா, உண்மையிலே நல்ல விடயம். அடுத்தது அதை விட தேரர்மார்கள், பிக்குமார்கள் சிங்களம், சமஸ்கிருதம், பாலி என்ற இந்த 3 மொழி கண்டிப்பாக படிக்க வேணும். சமஸ்கிருதம், பாலி, சிங்களம். ஆனால் பாலி மொழி அது பரவாயில்லை, நம்ம மதம் பாலி மொழியில் தான் எழுதியிருக்கு. சமஸ்கிருதம் பெருசாக படிக்கிறாங்க, ஆனால் அதை விட நான் நினைக்கிறேன் தமிழ் மொழி தான் எங்களுக்கு பயன்படுத்த முடியும். இப்போ பயன்பாட்டில் இல்லாத மொழிகளில் சமஸ்கிருதம் அதை விட தமிழ் முக்கியமாக. அதனால் அதுவும் அதுக்கு ஆசைக்கு காரணம் இங்கே நம் நாட்டில் உள்ள மொழி தானே. இல்லை, உங்களோட நீங்கள் சொல்கிறபடி பெரும்பாலும் இந்த தேர குலத்தில் அல்லது தேரர்களாக வருவர்கள் தமிழ் படித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க. தர்மம் தானே. நாங்கள் எனக்கு அரசியல், இனம், மதம் எதுவும் இல்லை, ஆனால் மொழி படிக்க வேணும். உலகத்துக்கு தர்மம் கூறுவதற்கு மொழி வேணும் தானே. கட்டாயம். இப்போ நீங்கள் இந்த விகாரைகள் பற்றி கதைக்கின்ற பொழுது இந்த திஸ்ஸ விகாரை தொடர்பாக உங்களோட கருத்தியல் ஒன்று சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே அது கட்டப்பட்டது ஒரு பிள்ளையான விடயம் இருந்தாலும் கூட அந்த இனி கட்டியாச்சு, நீ அது தொடர்பாக ஒன்றுமே செய்யலாது, அந்த இடத்துல இனி அதை அகற்ற முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ உங்களோட நிலைப்பாடு அது தொடர்பாக எப்படி இருக்கின்றது? அதாவது இப்போ மக்கள் அது தொடர் போராட்டத்திலையும் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இதை மக்கள் சார்ந்த இந்த நிலைப்பாட்டில் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? இதில் நான் பெருசாக கதைக்க தெரியாது. பத்திரிகைகள் மற்றும் முகநூலில் உள்ள விஷயங்கள் மட்டும்தான். நான் இதுவரை நான் யாழ்ப்பாணத்துக்கு நான் 2 வருஷம் அடிக்கடி 1 வாரத்துக்கு வந்து போய் இருக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த உண்மையான சம்பவம் எனக்கு தெரியாது. இரு பக்கத்திலும் ஊடகத்தில் வருகிற விஷயங்கள், சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியில் உள்ள விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால் பெருசாக அதை பற்றி பேச முடியாது தான். முடியாது இல்லை, தெரியாது. தெரியாமல் பெருசாக பேச முடியாது. ஏதோ ஒரு விஷயம் பற்றி கமெண்ட் மாதிரி பண்ணலாம், எனக்கு கருத்து மாதிரி அதை எழுதலாம் முகநூலில். அதை தவிர பெருசா ஒன்றும் பேச உங்கள் கருத்துப்படி நீங்கள் அதே கருத்துலாம் இப்போ இருக்கிறீங்க. முதல் சொன்ன அந்த கருத்துல அதே கருத்து என்று இல்லை, எல்லா கருத்துக்கும் வேறு பதில் தானே இருக்கிறது. பதிலா ஸ்ரீதரன் அவர்களுக்கு நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தீங்க ஏதோ தொடர்பாக? இல்லை, நான் கடிதம் அனுப்பில்லை.
கடிதமாக முகநூல்ல ஏதோ ஒரு இருக்கு. முகநூல்ல ஒரு பதிவு அது பொதுவாக ஒரு பதிவு ஒன்று முகநூல் அது பொதுவாக எழுதுவேன். இது அவருக்கு மட்டும் இல்லை, நான் புத்தர் பற்றி எழுதுவேன், ஜீசஸ் பற்றி, முருகன் பற்றி, எல்லாரும் பற்றி நான் எழுதுவேன் அடிக்கடி. இல்லை, இந்த விகாரை சம்பந்தப்பட்ட முன்னைய நாட்களில் நீங்கள் உங்களுக்கு விடுதலை புலிகள் அமைப்பினர் உணவு தந்திருந்தார்களா தொடர்பாக எல்லாம் பேசியிருந்தீங்க? இல்லை, எல்லா இடங்களில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் இருக்கிறது. எல்லாம் அந்த நல்ல விஷயங்கள் கதைக்கிறாங்க. பல பேர் பகல் பற்றி தான் அதிகமாக நாளில் ஒரு நாளுக்கு பகலும் இரவும் என்று ரெண்டு இருக்குதான், அதிகமாக பகல் பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் இரவு என்றும் ஒரு காலம் இருக்குது. சில பேர் இரவு பற்றி கதைப்பாங்க, சில பேர் பகல் பற்றி கதைப்பாங்க. ஆனால் நாள் என்றால் பகலும் இரவும் ரெண்டுமே இருக்குது. அதே போல் எல்லாத்துக்கும் நற்செயல் இருக்குது, தீய செயலும் இருக்கலாம், இருக்குது. அதுதான் உண்மை. அடுத்ததாக இன்னொரு விடயத்தையும் நாங்கள் இதில் பேசி ஆகணும். என்ன விடயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு மற்ற ஒற்றையாட்சிக்குள் தீர்வு ரெண்டு விஷயம் சம்பந்தமாக இப்போ பேசி கொண்டிருக்கிறார்கள். இதில் உங்களோட அரசியல் ஞானம் அல்லது உங்களோட அரசியல் அறிவிப்போட இலங்கைக்கு எது ஏற்புடையது என்று நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து நிலைப்பாடு விலங்கில்லை. என்ன சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு மற்றது ஒற்றையாட்சி அடிப்படையிலான தீர்வு? சமஷ்டி அந்த அதிகாரங்களை பகிர்ந்து அது அந்த நான் டிவியில் பார்த்தேன். அந்த விஷயம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது சில பேர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சில பேர் சிங்களத்தில் சொல்லுவாங்க. எனக்கு அந்த அரசியல் பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய கருத்து தான், மனிதர்களாகி நாங்கள் மனிதர்கள் தான், அதே தவிர வேறு எதுவும் இல்லை. அரசியல் ரீதியாக நீங்கள் அதிகமாக உள்ள போக விரும்பல அப்படி சொல்றீங்க? அதிகமே கொஞ்சமும் இல்லை. அரசியல் தேவையில்லை தான், தர்மம் தானே. மனிதர்கள் என்றால் எல்லாம் பொதுவாகவே நல்ல செயல் தீய செயல் பற்றி கதைக்கலாம், அதில் அரசியல் பற்றி கதைக்க முடியாது தான். முடியாதுன்னு தெரியாது. அடுத்ததாக நீங்க தமிழ் பற்றி தமிழ் இலக்கியங்கள் பெரும்பாலும் ஆர்வம் இருக்கா? தமிழ் இலக்கியங்கள் படிச்சா நீங்க உங்களுக்கு பிடிச்ச தமிழ் இலக்கியம்னு சொல்லுங்க. ஐம்பெருங்காப்பியங்கள். என்னுடைய ஐம்பெருங்காப்பியங்களில் மணிமேகலை தான் நான் ஆய்வு செய்த நூல். அது ஐம்பெருங்காப்பியங்களில் எல்லாமே தமிழில் உள்ள அந்த இலக்கியத்தில் விருப்பம். திருக்குறள் விருப்பம். மதுரை காஞ்சி. ஐம்பெருங்காப்பியங்கள் எல்லாமே மதுரை காஞ்சியில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஜீவக சிந்தாமணி, வளையாவது, 8 தொகை, 10 பாடல், எல்லா நூல்கள் ஒரு பாதி நான் வாசித்திருக்கு. சில நூல்கள் இங்கே இல்லை. நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு யூனிவர்சிட்டிக்கு போய் அந்த லைப்ரரியில் பார்த்தேன். அந்த ஓலைச்சுவடுகள் எழுதப்பட்ட பழைய நூல்கள் வாசித்தேன். தமிழ் இலக்கணம் அந்த கடல் நீர் மாதிரி, கடல் நீரை எங்கே எடுத்தாலும் உப்பு சுவை தான். அதே மாதிரி தமிழ் இலக்கியத்தில் எங்கே எடுத்தாலும் அந்த இலக்கிய சுவை இருக்கு. இது எப்பயுமே நீங்கள் இந்த தமிழ் சார்ந்து பேசுகின்ற பொழுது உங்களோட முகவழி புத்தகங்கள்லையும் சரி எல்லாமே இந்த நீங்கள் தமிழ்லேயே மாற்றிட்டீங்க. உங்களுடைய முகவழி புத்தகங்களில் தமிழ் சார்ந்த பதிவுகள்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ அதற்கு பிறகு உங்களுக்கு அந்த தமிழர்களுடைய இணைப்பு அதிகமாக இருக்குதா? இப்போ இந்த நீங்கள் அப்படியே சமூக வலைத்தளங்களில் பயணிக்க வலிக்கிட்ட அப்புறம் தமிழர்களோட இணைப்பு, அதை இணைப்புன்றா ஒரு நட்புறவு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் சில சிங்கள கலாச்சாரம் தெரியாத ஆட்கள் அதிகமாக பேசுவாங்க தமிழ் மொழியில். சுவாமி இது எங்களுக்கு தெரியாது தானே, இப்போ தான் தெரியும். ஏனென்றால் எனக்கு மொழி தெரியும் தானே, அவர்களும் சமீபத்துக்கு சுவாமி இப்படி தானே அப்படி என்று கேள்வி கேட்பாங்க. எனக்கு அந்த உறவு அதிகமாக இருக்கு. இப்போ ஒரு பண்பாட்டு பரிமாற்றம் ஒன்று இப்போ வந்திருக்கு. பெரும்பாலும் இது வெறுமனே சிங்கள தமிழ் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற கலாச்சாரங்கள் பண்பாடுகள் கூட இங்கே வருது. இந்த குளோபலைசேஷன் பூகோளமயமாத காரணமாக இது நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், ஒரு கல்ச்சர் ஷேரிங் மாதிரி வந்தோன்றிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மற்ற ஒரு இனத்தினுடையோ அல்லது ஒரு மதத்தினையோ மொழியோ கலாச்சாரத்தினுடைய அந்த பண்பாடுகளை நாங்கள் உள்ள ஈர்த்து கொள்வது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் தொடர்ந்து ஒரே பண்பாட்டில் பயணிக்கணுமா, இல்லாட்டி மற்ற பண்பாடுகளை ஏற்றுக்கொள்றதுல ஏதாவது பிரச்சனை சம்பந்தமாக ஏதாவது உங்களோட கருத்து என்ன? இல்லை, உலகத்தில் எது நன்றாக இருக்குது, நல்ல விஷயம், அது நாங்கள் எடுக்க வேணும் தானே. பழைய கால வேடர்கள் மாதிரி நாங்கள் இருந்தது, மரங்களில் கிளைகள் போட்டுட்டு அப்படி. ஆனால் இப்போ எல்லாமே இப்போ நீங்கள் மாதிரி அந்த ஆடைகள் அணிந்து அது இப்போ எல்லாமே வெளிநாடு தானே. கண்ணாடி கையில் உள்ள இதை எல்லாமே இந்த ஹேர் கட்டு இருந்து இந்த கேமரா மாதிரி எல்லாமே வெளிநாடு, அந்த வெளி
இருந்து வந்த விஷயங்கள் தானே. முந்தையங்களுக்கு எதுவும் இல்லை, இது அமெரிக்காவில் தான் இது உற்பத்தி செய்து, நாங்கள் ஏன் இது அப்படி முடியாதானே. எது நல்லது அந்த நான் அந்த உதாரணம் கூறுவேன். சவரக்கத்தி இருக்குதானே, சவரக்கத்தி எதுக்கு பயன்படுத்துவீங்க? சவரம் செய்யறது, தலைமுடி வெட்டுவது. ஆனால் அதில் கழுத்தும் வெட்டலாம் தானே, எது முக்கியம்? தலைமுடி. அதுதான் அதே மாதிரி எல்லா காரணங்கள் அந்த எங்களுக்கு தேவையாக பயன்படுத்தலாம். ஏன் இந்த பண்பாட்டு பரிமாற்றம் பற்றி கேட்டானண்டா, என்னுடைய அடுத்த கேள்வி எப்படி இருக்க போனா, இந்த மதம் சார்ந்து அல்லது ஒரு மொழி ஏதோ ஒன்று இனம் சார்ந்து எல்லோரும் அந்த பிடிப்போட இருப்பார்கள். சில பேர் என்னுடைய மதம் பிடிக்காது, அது அது நல்ல விஷயம், தன்னுடைய மதத்தையோ தன்னுடைய மொழியோ நேசிக்கிறது. இதுவே அந்த மதம் மொழி சம்பந்தமான ஒரு தீவிரத்தன்மை அவர்கள்ட்ட வந்தா பிறகு ஏனையவர்களை மதிக்காத அல்லது அவர்களுடைய மதங்கள் இனம் சார்ந்து மதிக்காத அல்லது அந்த ஒரு தன்மை ஒன்று வேரூன்றி போகின்றது சில இடங்கள்ல. இது பொதுவாக நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, இது எல்லா உலகளாவிய ரீதியில இப்படி ஒரு மனப்பான்மை இருக்கு. நீங்கள் அமெரிக்காவில் எடுத்தால் கூட இந்த இரு கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்ற ஏதோ ஒரு நிலைப்பாடு ஒன்றுல தான் பயணித்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்ப வரைக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப இதை நீங்க என்னென்னு பாக்குறீங்க? இது மொழி சாதிய ரீதியாக என்று மட்டுமில்லை, எல்லா ரீதியிலையும் இந்த மனிதர்களை மனிதர்களாக மதித்தல் என்ற இடத்துல இருந்து தவறி ஒரு மொழி பற்றி இருக்கிறது வேற விஷயம், மொழி ஈர்ப்பு இருக்கிறது வேற விஷயம், அதுவே ஒரு தீவிரத்தன்மையா மாறுவதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது பற்றி எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஏதோ ஒரு விஷயம் ஒரே மாதிரி இருந்தா, ஏனென்றால் சும்மா உதாரணமாக சொல்லி ஒரு நதி இருக்கிறது, நேராக இப்படி ஓடுகிறது, அதில் அழகு இருக்கா? இல்லை இல்லை. வங்க இருந்து கல் மீது இப்படி இப்படி போகும்போது தான் அழகு. அதே மாதிரி மொழிகள் நான் வாழும்போது அது அழகாக இருக்கிறது. புது புது விஷயங்கள் இப்போ நீங்கள் தமிழாக்களும் சிங்களாக்களும் தனது மொழிக்கு ஆசை இருக்கு, அன்பு, ஆனால் அதிகமாக பயன்படுது இங்கிலீஷ் தானே, ஆங்கில வார்த்தை தானே பயன்படுத்துவீங்க பெரும்பாலும். ஆங்கில வார்த்தை ஏனென்றால் அவ்வாறு அன்பு இருக்கின்றால் தன்னுடைய தாய்மொழிக்கு அப்படி ஆங்கில வார்த்தை பயன்படுத்தி இல்லை தானே, கூடாது தானே, இது பயன்படுத்தக்கூடாது. சிங்கள மொழியும் அப்படித்தான், இப்போ அதிகமாக ஆங்கில வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் வார்த்தைகள் இருக்கு, சொற்கள் இருக்கு, அது அது சிங்களாக்கள் ஒத்த சொற்கள் இருக்கு, ஒத்து இல்லை அந்த உரிய சொற்கள். ஒத்தேண்டா வேறுதானே, உரிய சொற்கள் இருக்கு. ஆனால் அது சிங்கள சொற்கள் சிங்களாக்களும் தெரியாது, சில தமிழ் சொற்கள் தமிழாக்களும் தெரியும். ஆனால் அதுக்கு ஆங்கில பதம் மட்டும் தெரியும், ஆங்கிலத்தில். இப்போ இந்த மாற்றத்தை என்னென்னு பார்க்குறீங்க நீங்கள்? ஆங்கில கலப்பு அதிகமாக வந்துட்டு, உண்மையிலேயே ஆங்கிலம் வந்து ஒரு இன்றியமையாத ஒன்றா வந்து நாங்கள் வேறு இடங்களுக்கு போய்க்க ஆங்கிலம் தேவைப்படுது எங்களுக்கு. அப்போ அந்த அந்த பார்வை எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ உலகம், நான் ஒரு நாடு, உலகத்தில் உள்ள ஒரே ஒரு நாடு அல்லதானே நான், உலகத்தில் ஒரே ஒரு நாடு இலங்கை மட்டும் என்றால் அப்படி வாழலாம். இப்போ நாடுகள் இருக்கு, மொழிகள் இனங்கள் இருக்கிறது தானே, வாழ வேணும் தானே, அவர்களோட தொடர்பு இருக்குதானே. பண்டைய காலத்தில் அப்படி தொடர்பு குறைவு, ஒரே ஒரு தீவியில் மட்டும் இருக்கிற ஆக்களுக்கு மொழியும் தேவையில்லை, இப்போ கை காலம் பேசலாம் இப்படி உண்மை மாதிரி. ஆனால் இப்போ உலகத்தில் தொடர்பு இருப்பது வேறு கலாச்சாரங்களும் உங்களுக்கு சார்ந்த அறிவு தேவைப்படும். உண்மையிலே நல்ல விஷயம். தொடர்ந்து நிறைய விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்த நீங்கள் இப்போ நீங்கள் திருக்குறள் தெரியுமான்னு சொன்னபடியா ஒரு திருக்குறள் ஒன்றை சொல்லி அதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். திருக்குறளில் உங்களுக்கு பிடித்தமான இருக்கு, வினவழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். அதை விட திருக்குறளில் நான் ஆசை ஒரு குறள் இருக்கு, தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் என்று. ஏனென்றால் இந்த தானமும் தவம் இந்த இரு காரணமாக தான் மழை என்று இந்த இயற்கை வசதி கிடைக்கும். அதனால் அந்த குறளில் உள்ள அந்த விஷயங்க, தானங்கள் கொடுக்க வேணும், இப்போ கொடுக்க இல்லை, அதான் மலைகள் இப்போ கூட உலகத்துக்கும் மலைகள் இல்லை. அதே மாதிரி தவமும் இல்லை. தவம் என்றால் இது உடலில் தவம் மட்டுமல்ல, இதயத்தில் தவமும் வேறு மற்றவருடைய கண்டவுடனே அவருடைய இதயத்தில் தவம் ஏனென்றால் அன்பு இருக்க வேண்டும், அது இல்லை. இப்போ அதான் பிரச்சனை. திருக்குறள் இருக்கு, குறள் இருக்கு, மனிதர்கள் இடையில் அந்த குறள் இல்லை. தம்மபதம் இருக்கு, தம்மபதத்தில் அந்த குறளும் இருக்கு, அந்த தம்மபதத்தில் உபதேசங்கள் மக்கள் பயன்படுத்தில்லை. எல்லா விடயமும் இலக்கியங்கள் எழுத்துக்களை மட்டும்தான் இருக்கு, மக்கள் இனிமே பயன்படுத்தும். நூலகம் அதிகமாக கட்டுவாங்க, நான் அந்த மிகப்பெரிய நூலகம் வேணும், இந்த நூலகத்து புத்தகங்கள் வேணும். ஆனால்
அவ்வாறு புத்தகங்கள் உள்ள நாடுகளில் இப்போ அந்த அமைதி இல்லை. ஜாழ்ப்பாண நூலகம் இல்லாமல் போய் பார்த்துருக்கோம். பார்த்தேன், கட்டாயம் பார்த்துருக்கேன். டிகிரி அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த நூலகத்துக்கு போனேன். சென்னை 2-3 நூலகத்துக்கு போனேன். அந்த தமிழ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, காமராஜ் யூனிவர்சிட்டியில் போனேன். ஜாழ்ப்பாண நூலகம் விசிட் பண்ணி பார்த்துருக்கேன். பெரிய நூலகத்துக்கு போனேன். ஆனால் ஒரு நாள் மட்டும்தான் போனேன். அன்று மூடி இருந்தது. திங்கக்கிழமை எனக்கு தெரியாது, நான் வந்தேன். அந்த பொன்னான நேரத்தை எங்களுக்கு வழங்கினதுக்கு நன்றி. நன்றி உங்களுக்கு. நிறைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் தமிழ்லையோ மொழி சார்ந்து நிறைய கற்கைகளை கேட்கணும். நன்றி. மிகவும் நன்றி உங்களுக்கு. நன்றி.